ஓம் அகத்தீசாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்த திருவிடிகள் போற்றி. ஐயா, சிவராத்திரி அன்றைக்கு தவம் நிகழும் போது நான் கண்ட காட்சியை ஐயா திருவிடிகளுக்கு சமர்ப்பிக்கிறேன். முதல் தவம் பண்ணும்போது சிவன் சிவன் அந்த கொடிமரத்துல உட்கார்ந்துருக்கிற மாதிரி, அப்புறம் அப்படியே அங்க அந்த கோயிலை அப்படியே சுத்தி வர்ற மாதிரி ஒரு காட்சி. அப்புறம் வாழை தேவியுமே அப்படி சுத்தி அந்த சிவன் ராத்திரி ஃபுல்லா சுத்தி இருக்கிற மாதிரி ஒரு குட்டி குழந்தையா எல்லார் பக்கத்துலயும் எல்லார் தலையிலயும் அப்படியே ஆசை சொல்ற மாதிரி ஒரு காட்சி. வாழை தேவி குட்டி ஒரு சின்ன பொண்ணா நல்லா அழகா அலங்காரம் பண்ணி இந்த சைஸ்ல நல்லா அழகா அலங்காரம்லாம் பண்ணி நல்லா இருந்தது பார்க்க. எல்லாருக்கும் ஆசை சொல்ற மாதிரி ஒரு காட்சி. சிவன் அந்த கொடிமரத்துல அப்படியே உட்கார்ந்துருக்கிற மாதிரி. சிவபெருமான் கொடிமரத்துல எழுந்தருளி நின்றையும் அங்க சிவபீடத்தை சுத்தி வந்தாரா சிவபெருமானு சுத்தி வந்ததையும், அதே மாதிரி வாழதேவியும் பீடத்தை சுத்தி தவம் எல்லார் பக்கத்துலையும் குழந்தை மாதிரி நின்ன மாதிரி காட்சி கொடுத்துருக்கு. அந்த அம்மா அகத்திய பெருமான் திருவடிகளை சமர்ப்பணம். ஒரு காட்சியா இரு காட்சியா அற்புத திரு கைலாய ராத்திரி பெருவிழாவில் என்று கூறுகின்றோம். சிவராத்திரி பெருவிழா என்பது இகலோகத்தில் அனைவரும் விழித்திருந்தால் நன்மை கிடைக்கும் என்கின்ற ஒரு ஒட்டுமொத்த சாராம்ச கருத்து நிலவுதனில் வலம் வந்து கொண்டிருக்கின்றது இகலோகம் என்று கூறுகின்றோம். விழித்திருந்தால் பயனில்லை, கண் விழித்திருந்தால் பயனில்லை, கண்மூடி இருந்தாலும் உள்ளுக்குள் சிந்தை விழித்திருந்தால் சிவயிரவு பெருவிழாவின் ஆற்றல் கிட்டி இருக்கும் என்ற ஓம் அகதீசாய நமக. அற்புதமாய் தவ காலங்களிலும் கண்மூடா காலங்களிலும் சிவராத்திரி பெருவிழா நடைபெறுகின்ற பிரபஞ்ச மகாசபை நோக்கி வந்திருந்து அமர்ந்திருக்கின்ற சீடர்கள் வராது உயர்நிலை கொண்டு எங்கு அமர்ந்திருந்த பொழுதும் சிவ இரவு பெருவிழாவை உற்று நோக்கியவர்கள், சிவசபையை நினைந்து வளம் வந்தவர்கள் யாவரும் எங்கு அமர்ந்திருந்தார்கள் எனில் சாட்சாத் சொரூபமாக சிவபெருமானின் திருவடியில் தான் கைலாயத்தில் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். பிரபஞ்ச மகாசபையை ஏற்றுக்கொள்ளாவிடினும், சித்தனையும் இறைசூற்றம நூல்தாங்கிய சீடர்களையும் ஏற்றுக்கொள்ளாவிடினும், இங்கு நடைபெறுகின்ற ஆற்றலை அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளாவிடினும், இங்கு என்ன நடைபெறுகின்றது என்று கண்டுவிட்டு செல்ல வேண்டும் என்று அமர்ந்திருந்தோர்களாயினும் சரி, ஏற்றுக்கொள்ளாமல் அமர்ந்திருந்தோர்களாயினும் சரி, அன்றைய இரவு அமர்ந்திருந்தது திரு கைலாயத்தில் தான் என்று அகத்தியன் கைலாய வளையத்திற்குள் அமர்ந்திருந்தோர்கள் என்ன நிலை கொண்டு அமர்ந்திருந்தாலும் ஒரு பூஜையை கண்ணார கண்ட பிறகு ஒரு ஆசியை அகத்தியன் திருவாய் மொழியிலிருந்தும் சித்தன் திருவாய் மொழிகளிலிருந்தும் செவியில் விழுந்த அக்கணம் அவர்களுடைய நிலை மாறி நின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அதனை மாறி நிற்க வைத்தது இறை கணங்கள். நிற்காவிடில் இத்தலத்தில் இருக்க இடமில்லை என்று அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. ஆகையால் அமர்ந்திருந்தோர்கள் எத்தகைய நிலை கொண்டு அமர்ந்திருந்தாலும் அன்றைய ஆற்றலை பெற்ற சூட்சமத்தை இயல்பு நிலையில் பெற்றார்கள் என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய. அக்காட்சியைத்தான் நீ தவ காலத்தில் கண்டாய் என்ற ஓம் அகதீசாய நமக. இயல்பு கொடிமரமாய் சிவபெருமான் நின்றது. சிவபீடத்தை சிவபெருமான் சுற்றி வந்தது. சிவபீடத்தை எதற்காக சிவபெருமான் சுற்றுகின்றார்? உள்ளே அவர்தானே இருக்கின்றார், பின் எதற்கு அவனை சுற்ற வேண்டும் என்று கூறுகின்றார். உள்ளுக்குள் அமர்ந்திருந்தவன் சிவமகா வாழை சித்தன். 33 தேவர்களையும் நவகோடி சித்தர்களையும் அத்துணை இறைகணங்களையும் பிரபஞ்சாற்றலை எல்லாம் தாங்கி நிற்கின்ற சிவமகா வாழை சித்தன் சிவத்திற்கும் மேலான ஆற்றலாக உள்ளமர்ந்த பொழுது அவனுக்கு காவல் இருந்த சிவன் சுற்றி வந்தான் என்று அகத்தியன் கூறுகின்றான். அக்காட்சியை கண்டாய். உள்ளுக்குள் இருந்த சிவமகா வாழை சித்தன் பாலதிரிபுர சுந்தரியினுடைய வடிவத்தில் அனைவருக்கும் சென்று ஆசி கொடுக்கின்றான். எப்படி? நான் உரைத்தவாறு, யாம் உரைத்தவாறு, பிரபஞ்ச கணங்கள் எல்லாம் உரைத்தவாறு சிவ இரவு பெருவிழாவிற்கு அமர்ந்தோர்களுக்கும் நினைந்திருந்தோர்களுக்கும் இவன் ஆற்றல் நிச்சயமாக கிடைக்க பெற்றது என்பதற்கு நீ கண்ட காட்சி ஒரு சான்று என்று வாழ்த்தி அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இன்புற்று